நான் பேசி முடிச்சுக்கிறேன். இல்ல இப்போ திருமாவளவன் அவர்களோட இன்டர்வியூ வந்து பார்த்தேன். நிபந்தனையற்ற ஆதரவு. இப்போதைக்கு நம்ம கூட்டணியில செயல்பட்டு ஆட்சி அமைக்க ஆதரவு அப்படிங்கிறது தான் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்டா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இது எந்த இடத்துல எனக்கு இடிக்குது அப்படின்னா, ஒரு கண்டிஷன் ஏதாவது போட்டிருக்கலாம். லைக் நம்ம மக்கள் விரோத திட்டங்கள் வரக்கூடாது. பாஜக கொண்டு வர திட்டங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணி நான் இது பண்ணணும், நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சிருக்கலாம். அது அது டிஸ்கஸே பண்ணலை அப்படிங்கிறது தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. நாங்கள் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை அப்படிங்கிறது. எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கிறது வந்து விசிகா மேலே தான். கம்யூனிஸ்ட் மேலேயும் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், பிஎம் ஸ்ரீயாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கையை வந்து அக்செப்ட் பண்ண மாநிலம் தான் வந்து கேரளம். ஸோ அதில் அந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரும்போது ஒருவேளை கம்யூனிஸ்ட் வந்து பின் வாங்குவாங்களோ, ஐ மீன் அதை அதை வந்து ஏற்றுக்குவாங்களோ அப்படிங்கிறது என்னோட வருத்தம். ப்ளஸ் விசிகே வந்து ஒரு நிபந்தனையோட அட்லீஸ்ட் ஒரு பேர் மினிமம் எனக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது வருத்தம். வருத்தம் எதிர்பார்ப்பு எப்படி வேணா வச்சுக்கலாம். இதுக்கு பதில் சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க கவிதா. ஓகே, இப்போ நிபந்தனையோட ஆதரவு அப்படிங்கிற விஷயம் வந்து எதை நோக்கி போகும்னா, ஏதாவது அமைச்சரவையில பதவி கொடுக்கணும் அந்த மாதிரி. ஆனா நிபந்தனையற்ற ஆதரவு, வெளியில இருந்து நாங்க ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்றதுதான் பெரிய ஆப்பு. சரிங்களா? இது வந்து கூட்டணி தலைவர்களோட அவர் வந்து கண்டிப்பா வர்ற சிஎம்மா இருக்கிறவங்க பேசிதான் எந்த முடிவும் எடுக்க முடியும். இன்கேஸ் இல்ல நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் என் இஷ்டத்துக்கு தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போகும்போது கண்டிப்பா வந்து அது அந்த இடத்துல வந்து அவங்க ஆதரவை வாபஸ் வாங்குறதுக்கான வழி இருக்கு. அவங்க அப்படி விலகிட்டாங்கன்னா அந்த ஆட்சி கவுந்துரும். அதனால இந்த அமைச்சரவையில பங்குன்னு போறாங்கல்ல, அது வந்து பெரிய பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இல்லை. சில விஷயங்களுக்கு அவங்க வந்து இணங்கிதான் போவாங்க. ஆனா அதே இடத்துல நான் வெளியில இருந்து ஆதரவு தரேன், நிபந்தனை இல்லாம நான் ஆதரவு தரேன்னு சொல்றதுதான் பெரிய ஆப்பு. அதாவது சுருக்கமா சொல்ல போனா டிக்கி கடியில வந்து குண்டு இருக்கிற இடத்துலதான் இருக்கும் அது. அதனால அதை குறிச்செல்லாம் எந்த பயமும் இங்க வேண்டாம். தமிழ்நாடோட நிலைப்பாடு வந்து கம்யூனிஸ்ட் வெளியில எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க. ஆனா இங்க வந்து இருமொழி கொள்கை தான் அப்படின்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் மேல தலைவர் இருக்காரு. சரியா? அவ்வளவு சீக்கிரம் எதுவும் நடந்துராது. பேசுங்க. இல்ல இன்னொரு 13ஆம் தேதி ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அநேகமா அதுக்குள்ள சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு, நிபந்தனைகள் கொண்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்ப சில எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு இன்னைக்கு என்னன்னா வேலையா அவங்களுக்கு செர்மனி நடத்தி ஆகணும். 13ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட்ல சில கண்டிஷன்ஸ் வைக்கிறதுக்கு வைக்கலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சியில வந்து ஆக்சுவலா திமுக ஆட்சியில வந்து நேரடியாகவோ, இல்ல மறைமுகமாவோ ஆதாயம் அடைஞ்சது வந்து முதல்ல வந்து பெண்கள் தான். ஓகேங்களா? இப்ப என்னன்னா, அவங்க வந்து ஒரு ரூ. 500 ரூ. 1000 ஆகட்டும், பஸ் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் முதல்ல ஆதாயம் அடைஞ்சது அவங்க தான். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 6 மாசம், 1 வருஷத்துல பாதிக்கப்பட போறதும் முதல்ல பெண்கள் தான். சோ பிரச்சனை அவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். அது நீ சொல்லி தான்டா ஓட்டு போட்டேன், நான் சொல்லி தான் ஓட்டு போட்டேங்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கல் பெண்கள் இடத்துல இருந்து தான் முதல்ல வரையா ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவில அங்க இருந்து தான் எல்லா விஷயங்களுமே ஆரம்பிக்கும். ஏன்னா ஜென்ஸ் இதுல வந்து ரொம்ப அதிகமா வந்து ஆதாயம் அடைஞ்ச மாரி எனக்கு தெரியல. அது குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டமாகட்டும், எதாகட்டும். சோ நம்ம கூடிய விரைவில பெண்கள்ட்ட இருந்தே அந்த ஒரு 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 பிரச்சனைகள வந்து அவங்க தான் ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் நடக்க போகுது. அது உங்களோட கருத்து என்னங்கிறது சொல்லுங்கப்பா. இல்ல எப்பயுமே வந்து பெண்கள்ட்ட இருந்துதான் பிரச்சனைகள் தொடங்கும் அப்படின்றது உண்மைதான். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். பர்சனல் லைஃப்ல எல்லாம் நான் போகல. பொதுவாவே வந்து இவ்வளோ அனுபவிச்சவங்கன்னு ஆனா நீங்க ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா யார் அதிகமா வந்து அனுபவிச்சாங்களோ அவங்கதான் முதுகுல குத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்துட்டு இங்க யாரையுமே அவங்க பிளேம் பண்ண முடியாத நிலைமையில இருப்பாங்க. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திட்டு தான் இருக்க முடியுமே தவிர அதை தாண்டி வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பெரிய கிளர்ச்சி எல்லாம் வரும், பெரிய போராட்டம் எல்லாம் வரும், அப்படி எல்லாம் வந்து இங்க ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது.
அந்த கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க, அனுபவிச்சாங்க. இந்த கவர்மெண்ட்ல பிடுங்கி இருக்காங்க, அனுபவிக்கணும். இதை தாண்டி வேற பெரிய வித்தியாசங்கள் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. வேற யாராவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கேட்டுக்கலாம். ஹலோ, வணக்கம் சார். நான் வந்து ஆந்திராவிலேருந்து பேசுகிறேன். கும்மிடிப்பூண்டி எங்களோட பக்கத்து தொகுதி தான் சார். என்ன சார், ஃபுல்லாக சவுத் இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ்காரன் வந்துட்டான். எங்க ஒரே ஒரு மாநிலம் தான். இவனா குசலா? டேய் ஆமா சார். என்ன நீயாடா? சார் சார் நான் இந்தியா, நான் வந்து ரைட் விங்காரன். ரைட் விங் சார். நான் வந்து நீ எல்லாம் தமிழ்நாட்டுல பேசக்கூடாது, கீழே போட. சார் ஒரே ஒரு நிமிஷம். பாஜக காரன் தானா? ஆந்திரா மாநிலம் சார். என்ன இன்னொரு சார் வாட்டி சார் சார் நீ எல்லாரையும் கூப்பிடு சார். கிஷோர் சார், ப்ரொஃபசர் சார், பிர்லா சார். ஓகே சார். என்னன்னா எங்களுக்கு இப்ப என்ன பண்றேன்னா கையை கட்டி நீ மியூட் போட்டு கை தூக்கு. நான் சொல்லும் போதுதான் பேசணும். கை ஹேண்ட் ரைஸ் பண்ணு, அப்படியே வெயிட் பண்ணு, மத்தவங்க பேசட்டும். என்ன திமிரு மசர் இருந்தா சங்கி நாய வந்து நீ நேரா பேசுவ. பேசுங்க ராஜகுரு, வசீம். ப்ரோ பாவம் ப்ரோ. பாவமா? என்ன கலவரம் பண்ற கபோதி நாய்க்கெல்லாம் என்ன பாவம் மசுரு? இவனெல்லாம் பாவம். சங்கி எல்லாம் பாவமே பார்க்க கூடாது ராஜகுரு. அவன் அப்படியே நிக்கட்டும். என்ன கருத்து குசல், நான் பேசுற கேக்குதா சார்? சொல்லுங்க சார். கீழே போட நாய. இப்ப நீங்க பேசுங்க. இவனெல்லாம் இப்படிதான் நம்ம அணுகணும். ஏன்னா நீ கீழேயே இருந்து நான் திட்டுறது உனக்கு கேட்காம போக வாய்ப்பு இருக்கு. உன்னை மேல எடுத்து திட்டி அனுப்புனாதான் எனக்கு ஒரு மன நிம்மதி. அவன் ஏற்கனவே சுமோ ஸ்பேஸ்ல வந்து சரி, அதை விடுங்க, பாத்துக்கலாம். வசீம் ப்ரோ பேசுங்க, ராஜகுரு பேசுங்க. கீழே யாரா புதுசா வந்திருந்தா பேசுங்க ப்ரோ. சார் வேற யாராவது? திராவிடம் ப்ரோ, திராவிட தமிழன். நன்றி. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுண்ணா. ஓகே ஓகே, நன்றி நன்றி. எல்லாரும் பேசிட்டீங்க. 4-5 நாள் தேவையான அளவு எல்லாமே அலசி ஆராய்ச்சி எல்லாமே பண்ணிட்டீங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது 2-3 நாள். அழுதபடியே இருந்தா. சரி, என்ன பண்றது, இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நடந்து போச்சு. இது மேல நம்ம மீண்டு வரத பார்க்கணும். நடக்கிறத நம்ம மாற்ற முடியாது இல்லையா? ஏத்துட்டு தான் போனோம், வர வழி கிடையாது. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோமோ அந்த நிலைமைக்கு வந்து நின்றுட்டோம். காலமுள்ள கஷ்டப்பட்டு மக்களுக்காக உழைச்சி, எந்த மக்களுக்காக உழைச்சோமோ இப்ப அந்த மக்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிற மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற தகவலும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. யார் கையில போகக்கூடாது அதிகாரம் நினைச்சோமோ அவங்க கையில போய் இன்னைக்கு உக்காந்துருக்கு. ஒரு பாப்பாங்க கையில போயிட்டு கல்வித்துறையை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்கு இது. சரி, பரவாயில்ல இருக்கட்டும். நடந்து முடிஞ்ச தப்புக்கெல்லாம் யார் தவறு, திமுக அப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு நிறைய பேர் பேசுவீங்க, கேட்டேன். ஒரு சிலர் ஆதரத்துல பேசுறது கூட நீங்க எல்லாமே கேட்டிருப்பீங்க. எல்லாமே வரவேற்கப்பட வேண்டியதுதான், அலசி ஆராயணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிளாக் பேந்தர் பேசுற அளவுக்கு கூட எல்லாம் அரசியல் அறிவுலாம் எல்லாம் கிடையாது. நீங்க பேசுறதை வச்சு, நீங்க நடக்கிற நிகழ்வு வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கணும், அதை பத்தி நான் பேச தப்பா இருந்தா மன்னிச்சுடுங்க, கரெக்ட் பண்ணுங்க. இத்தனை வருஷம் பார்த்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கும் இப்ப பார்த்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கும் வித்தியாசம் இருக்கா, மாறுபாடு இருக்கானா? இருக்கு. அது எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அது இன்ஸ்டாகிராம்ல வந்து அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நம்ம பின்தங்கிட்டோம், அதெல்லாம் சொல்றத ஏத்துக்கலாம். அது உண்மையா கூட இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம். நம்ம ஒரு ஆளுங்கட்சியா இருந்து என்ன பண்ணோம்? அவன் சொன்ன எல்லா குற்றச்சாட்டுக்கும் நம்ம ஏன் மௌனமா இருந்தோம்? சரி, அவன் ஒரு நடிகர் தானே, அவன் சொன்னதாம மக்கள் ஏற்க போறாங்கன்னு சொல்லி நம்ம தவிர்த்துட்டு போனது எவ்வளவு பெரிய பிழைன்றது இப்ப நம்மளுக்கு புரியுது. ஆனா அதுக்கு தலைவர் பேசுறாங்க. தலைவர் இருக்கிற மாண்புக்கும் மரியாதைக்கும் அவர் செஞ்ச தியாகத்துக்கும் அரசியலுக்கும் இந்த மாதிரி எச்சரிக்கைலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு கீழே இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் கட்சி பொறுப்புல இருந்தவங்க எல்லாம் ஏன் வாய் மூடி அமைதியா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம தற்கொலை நம்ம இங்க கிண்டல் பண்ணும்போது கூட ஒரு அமைச்சர் வந்து என்ன சொன்னாருன்னா, சாரி எம்எல்ஏ வந்து என்ன சொன்னாருன்னா, அவங்கள அப்படிலாம் பேசாதீங்க, அவங்கள அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு நம்மளுக்கு பாடம் எடுத்தாங்களே தவிர,
காலம் முழுக்க எங்க போனாலும் எந்த மீட்டிங் ஏங்க ஒரு வாய் கூசாம ஒருத்தர் பேசுறாங்க 30% கமிஷன் வாங்குறாரு முதலமைச்சர் அப்படின்னு எப்படிங்க பார்த்துட்டு கம்முன்னு இருந்தாங்க இவங்க ஆளுங்கட்சியில இருக்கு. சரி விடுங்க, அந்த அரசியல் சார்பா கூட யாரும் பதில் சொல்ல வேணாம். கட்சி சார்பா யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? எங்க போனாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. ஒண்ணு வேணாம். ஏங்க இத பேசி பேசி அழுத்து போச்சுங்க, விடுங்க. கரெக்ட். இப்ப எனக்கு முடியல. இப்ப இந்த எனக்கு ஆதங்கமா இருக்கு. எனக்கு வேற வேற யார்கிட்ட சொல்லி நான் அழுவது சொல்லுங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு மனசு. கரெக்ட் தாங்க. நம்ம இப்ப பாருங்க, இப்ப வந்து ஆட்சி அமைய போகுது, நம்ம எதிர்கட்சி வேலையை பார்ப்போம். நம்ம ஆட்களே நம்மள விட்டு கொடுத்துட கூடாது, நம்ம ஆட்களை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம விமர்சனம் வச்சோமா நவந்துடணும். 75 வருஷத்துல நம்ம 50 வருஷம் எதிர்கட்சியை தான் பண்ணிருக்கோம். அதை சிறப்பா பண்ண போறோம். தோல்வியில கூட நிக்கிறதா, தோல்வியில விமர்சனம் பண்ணிட்டு கூட நிக்கிற வேலையை பார்க்கணும். விமர்சனமே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் யார் தான் கூட நிப்பா? இப்ப நமக்கு விமர்சனம் பண்ணீங்க, என்னோட ஆதங்கத்தை சொல்றேன். இப்படி நடந்திருக்கலாமே சொல்றேங்க நானு. சரி ஓகேங்க. ஏங்க 4 நாளா எல்லாரும் சொல்லிட்டாங்க திராவிடன், போதும். ஆரம்பத்துல நான் சொன்னேன். ஓகே ஓகே, நான் நிப்பாட்டிக்கிறேன். நம்ம எப்பயுமே நம்ம தலைவர் கூட தான் நிக்க போறோம், திமுக கூட தான் நிக்க போறோம். ஆட்சியில இருக்கிறது இல்லைன்னா அப்பா படிச்சு நம்ம என்னைக்குமே பார்ப்பனர் அல்லாத மக்கள் கூட தான் நம்ம கூட நின்று சண்டை செய்ய போறோம். 75 வருஷம் கட்சியில நம்ம 50 வருஷம் எதிர்கட்சியா தான் இருந்திருக்கிறோம். நம்ம அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு ஆதங்கத்துல தான் நான் பேசினேன். அந்த மன்னிச்சிருங்க. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. இப்ப வந்து அவன் உட்காந்துட்டான். இனிமே இப்ப இந்த கூட்டணி ஆதரவுல உட்காந்துருக்கான். அதனால அவன் நினைச்சதான் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. இனிமே அவன் நம்ம கூட்டணி ஆதரவுலாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சிஎம் ஆகிறதுக்குதான் நம்ம கூட்டணி ஆதரவு தேவைப்படும். அவன் பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு ஒரு தடவை ஆட்சியில உட்காந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவன் நம்பிக்கை வாக்கு எடுத்து அந்த பக்கமே போறது முடியாது. அது போனாலும் அவையில இருக்கிற உறுப்பினர்கள் மட்டும்தான் அவனுக்கு ஆதரவு திட்டமே போதும் போது ஏடிஎம்கே சத்தியமா நம்ம பக்கம் வந்து நிக்க போறது கிடையாது. அப்படியே நம்ம 2 கட்சி சேர்ந்து அவன் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலோ, நாளைக்கு ஏதாவது வாக்கு எடுத்து போயிட்டாலோ அவன் அதை வச்சு ஒப்பாரி வைப்பான். 2 கட்சி சேர்ந்து என்னை எதிர்த்து தோத்து வச்சிட்டாங்கன்னு. அதனால நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சுக்காதான் நான் நினைக்கிறேன். நான் கூட்டணி கட்சிகள் பார்ப்போம். வேற யாராவது புதுசா வந்திருக்கிறீங்க, பேசுறீங்களா? கிஷோர் இருக்கியா? இருக்கேங்க்கா, இருக்கேன். மைதீன் வந்திருக்காப்புல, கசாலி வந்திருக்காப்புல. மைக் ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்களே, உங்களுக்கு காமிக்கலையா? எனக்கு மைதீன் மட்டும்தான் காமிச்சது. இப்பதான் மறுபடியும் காட்டுது. 1 கொடுத்துட்டேனே. கசாலிக்கும் கொடுத்துட்டேன். கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பேஸ் போட்டிருக்கு, இவ்வளோ நேரம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பேஸ் போடுறதுலேயும் வந்து அதில் ஏதாவது ஒரு கன்க்ளூஷன், ஓகே நம்ம இந்த டாப்பிக்கில் போடுறோம், நம்ம இதுக்காண்டி பேசுகிறோம். ஸோ ஃபைனலி எண்ட் ஆஃப் த டே அதுக்கான கன்க்ளூஷன் ஏதாவது ஒரு முடிவு, ஏதாவது ஒரு ப்ரோஆக்டிவாக ஒரு செயல் திட்டம், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்பராக இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஜஸ்ட் டிஸ்கஷனோடு இல்லாமல் ஓகே ஆளுக்கு அவங்களோட கருத்தில் வந்து ஒரு டாபிக் டைவெர்ட் பண்ணி போயிட்டே இருக்குது டிஸ்கஷன். எண்ட் ஆஃப் த டே அதில் வந்து எதுக்காண்டி இந்த ஸ்பேஸ் போட்டோம், என்ன பண்ண போகிறோன்ற ஒரு கன்க்ளூஷன் இல்லாமல் முடிகிற மாதிரி தெரியுது எனக்கு.
இது கன்க்ளூசன் வந்து நம்ம கொண்டு வர முடியாதுல்லங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. நம்ம வந்து நமக்கு தோன்ற விஷயங்கள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய ஏக்கங்கள் இத மட்டும்தான் சொல்ல முடியும். குறைகள், நிறைகள் இப்படிதான் நம்ம பேச முடியுமே தவிர வந்து கன்க்ளூசன் வர்ற அளவுக்கு நம்ம இது ஸ்பேஸ் தானங்க. அது பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பேந்தர் சொல்றீங்களா? இல்ல இப்ப நம்ம வந்து கன்க்ளூஷனா இது பார்ட்டி மூலியமாவோ அந்த மாதிரி சொல்லல. இப்ப எல்லாருமே ஒரு ஆக்டிவா ஏதாவது செய்யணும்னு தான் முடிவு இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி அப்பதானே டீமா போக முடியும். நம்ம பேசணும், நம்ம போயிட்டோம், அவங்கவுங்க தனித்தனியா அவங்க ஒரு இது செய்வாங்க. ப்ரோ ஒரு டீமா நிறைய சரி டீம் இருக்கு ப்ரோ, இதுக்கப்புறம் நம்ம நிறைய டீம் இருக்கு, அது நடந்துட்டு தான் இருக்கு. வேணா உங்களை ட்விட்டர் குரூப்ல கூட ஆட் பண்ணி விடுறேன் ப்ரோ. இப்ப சரி கொஞ்சம் ஃபியூச்சர் நம்ம வந்து பிளாக் நான் ஒன்று பேசுங்க சொல்லலாமா? பேசுங்க. ஒன்றும் இல்லைங்க, கன்க்ளூஷன் சிம்பிளுங்க. ஜஸ்ட் எக்ஸ்போஸ் தெம். அவங்க இதுக்கு மேலே இன்னும், அதாவது இதுக்கு முன்னாடி தெரியாம தப்பு பண்ணியிருந்தாங்க, இப்போ இதுக்கு மேலே தெரிஞ்சுதான் தப்பு நடக்கும். ஜஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஆமா, உங்களால முடிஞ்சு நீங்க வந்து எந்தெந்த சோஷியல் தொடர்ச்சியா மீடியா முதல்ல எக்ஸ்போஸ் உங்களை பண்ணுங்க. தனி மனுஷனா வந்து நீங்க ட்விட்டர் போடுங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுங்க. நீங்க போடுறது எல்லாம் எக்ஸ்போஸா தாவேக்கு எதிராக இருக்கும்போது தானாவே குரூப்ல உங்களை திமுக காரவன் கூப்பிட்டு சேர்ப்பான். சரியா? ஏன்னா நேரடியா டக்குன்னு வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு இது வந்து சோசியல் மீடியா. கசாலினா யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு கசாலிக்கு தெரியாது. ஓகேவா?